பிள்ளைகள், ஆசிரியர்கள், விருந்தினர்கள், எங்கள் லயன்ஸ் கிளப் நண்பர்கள், ஆங்காங்கே ஒலிபரப்பின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நல்ல மாலை வேளையை வணங்கி மகிழ்கிறேன். அன்பான பெற்றோரே, அருமையான குழந்தைகளே, இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல மாலை வேளையை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் சிறு வயது முதலே எப்படி வளர வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பவர்கள் தான் பெற்றோராக நாம். ஆகவே ஒரு குழந்தை பிறந்த முதலே என் குழந்தை பெரியவனாக அல்லது பெரியவளாக வளரும் போது எப்படி இருக்க வேண்டும், எங்கு இருக்க வேண்டும் என்று இருந்தால் நான் பார்த்து மகிழ்வேன். எப்போது என் பிள்ளைகளின் வருங்காலம் செழிக்கும், மிளிரும், வளரும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் தான் நாம். ஆகவே பெற்றோராகிய நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை எந்த பள்ளிக்கு செல்வான், எந்த பள்ளியில் பயில்வான், எப்படி படிப்பான், எந்த ஒரு பெரிய நிலையை அடைவான், அதனை நான் எப்போது பார்ப்பேன் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாம் வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான வழியை காட்டுவது நமது கடமை. அதன்படி உங்கள் அனைவரையும் இந்த நல்ல மாலை வேளையிலே மறுமுறை ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான, தரமான, அழுத்தமான நல்ல ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதால் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சண்முக சார் சொன்னது போல இந்த பள்ளி இந்த செல்வியாத்தோப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 34 வருடங்களை கடந்து வந்துள்ளது. இந்த 34 வருடங்களிலும் நாங்கள் கண்ட அல்லது நாங்கள் அனுபவித்த சிறப்பு எல்லாம் எங்கள் மாணவர்கள், அல்லது உங்கள் குழந்தைகள், அவர்கள் எங்கள் மாணவர்கள் எங்களிடம் பயின்று இப்போது இந்த உலகில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஆம்பிரியமானவர்களே, எங்களுடைய மாணவர்களை நாங்கள் பார்க்கும்போது, மேம், நான் இப்போது சென்னையிலே அல்லது டெல்லியிலே அல்லது வெளிநாட்டிலே பலர் முன்னிலையில் ஒரு சிறந்த ஒரு பொறியாளராக, ஒரு சிறந்த ஒரு மேனேஜராக, ஒரு சிறந்த ஒரு கல்வியாளராக, சிறந்த ஒரு விரிவுரையாளராக அல்லது சிறந்த ஒரு மருத்துவராக இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கும்போது உண்மையிலேயே குறிப்படைகிறோம். இந்த வட்டாரத்தில் பெரும்பாலான பிள்ளைகள் இப்போது கூட எங்களுடைய மாணவர்கள் இப்போது பெற்றோர்களாக இருப்பார்கள். இங்க கூட இருப்பீங்க நிறைய பேர். எங்களோட மாணவர்கள் இப்போது பெற்றோர்களாக ஆகும். சிறந்த ஒரு கல்வி, தரமான ஒரு கல்வி, நல்ல ஒரு அடிப்படை கல்வியை கற்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த பள்ளியில் தெரிந்தெடுத்து அனுப்பியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏன் நான் அதை பாக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், இளமையில் கல்வி சிலையில் எழுதும். இளமையிலே நாம் எதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும் பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பள்ளியின் பிள்ளையின் ஆரம்ப படிப்பானது நமது பள்ளியிலே ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அது சிறப்பானதாக, தரமானதாக இருக்கிறது என்பதற்கு இங்கிருக்கிற பல சாட்சிகள், நம்முடைய மேடையில் இருக்கிற அனைவரும் சாட்சிகள். அன்பான ஆசிரியர்களே,
நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு சரியான நேரத்தில் அனுப்பி வையுங்கள். 1. 2, அவர்கள் பள்ளி விட்டு வீட்டிற்கு வந்தவுடன், மகனே நீ இன்று என்ன பயின்றாய், உன்னுடைய ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுத்தார்கள், உனக்கு வீட்டு பாடமாக எதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்போடு கேளுங்கள். 3வது, அவர்களுக்கு நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுங்கள். 4வது, நன்கு விளையாட வையுங்கள். வீட்டிற்கு வந்த உடனே வா புத்தகத்தை எடு உட்காரு என்று உட்கார வைக்காமல், உங்கள் சக குழந்தைகளோடு பக்கத்து வீட்டு நண்பர்களோடு அன்பாக பழகி அழகாக விளையாட அனுமதியுங்கள். அப்போது உங்கள் பிள்ளைகளின் வாழ்வும் சிறப்பும் செழிக்கும் என்று கூறி, இந்த பள்ளியில் உயர்வும் சிறப்பும் உங்கள் குழந்தைகளுக்கே என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி.